ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ். இப்போ நாம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் இம்பல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா நம்ம பார்க்கலாம். இப்போது நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளின் மீது செயல்படுகின்ற விசை, that is force acting on a body is directly proportional to, எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது rate of change of linear momentum, அந்த உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருளினுடைய உந்தம், that is momentum அப்படிங்கிறது P is equal to mv, m into v, where m is a mass and v is a velocity. அந்த momentum சேஞ்சுக்கு directly proportional இருக்கும், நேர்த்தகவல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் a change in momentum takes place in direction of forceன்னு சொல்கிறாங்க. அந்த momentum எந்த திசையில் நகரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த விசையை நம்ம எந்த திசையில் கொடுக்குறோமோ அதே திசையில் தான் அந்த momentum இருக்கும். it takes place in the direction of force அப்படிங்கிற விஷயத்தை நியூட்டன் செகண்ட் லாவில் சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் அப்படிங்கும்பொழுது ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் இட்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளினுடைய முடுக்கம் என்பது அதனுடைய நிறை மற்றும் அதன் மீது செயல்படுகின்ற விசையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். பாருங்கள், இந்த வீடியோவில் ஒருத்தருக்கு கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த பால் கம்மி ஹைட்டுக்கு ஜம்ப் ஆகுது. இதே அதிக ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது இட் ஜம்ப்ஸ் இன் அ ஹையர் ஹைட். அதே போல் 2 ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தங்க ஸ்டவுட்டாக இருக்காங்க, இன்னொருத்தங்க லீனாக சின்ன பையனாக இருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அந்த லீனான பையன் ஊஞ்சல் வேகமாக ஆடுது. அதே ஃபோர்ஸை அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டவுட்டான மேலே கொடுக்கும்போது அது கம்மியாக தான் ஆகுது. ஸோ இந்த மொமெண்டம், அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ நம்ம ஒரு பொருள் மீது கொடுக்கப்படுகின்ற ஃபோர்ஸ், ஆப்ஜெக்ட் மீது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு எதை மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா மாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆக்சலரேஷன். பாருங்கள், இந்த வீடியோவில் அந்த சின்ன பையனை அவர் லேசாக ஆட்டுறாரு. ஈவன் ஹி கிவன் அ லெசர் ஃபோர்ஸ், மூமெண்ட் அதிகமாக இருக்குது, ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறத மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லாவோட டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நியூட்டன் செகண்ட் லா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் m அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் mனு எடுத்துக்கிறோம். இட் இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வித் இனிஷியல் ஸ்பீட் u. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, அதனுடைய அந்த மூவிங் ஆப்ஜெக்டினுடைய இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்மால் u, அண்ட் டைம் இன்டர்வல் t எடுத்துக்கிறோம், ஸ்மால் t. அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் கிவிங் த அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது v, ஸ்மால் v வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி அப்படிங்கும்போது மொமெண்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா P equal to mv, where m is a mass of a object and v is a velocity of an object. இப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி அப்படிங்கும்போது PIன்னு வச்சுக்கிறோம், வேர் P is a momentum and I is a initial. ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது mu, where m is a mass of an object and u is a initial velocity of an object. அடுத்து ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி, இது எப்படின்னா நம்ம அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெலாசிட்டி வரும், தட் இஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி. அந்த ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கிற மொமெண்டம் தான் ஃபைனல் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mf, வேர் f அப்படிங்கிறது ஃபைனல், pங்கிறது மொமெண்டம். ஸோ pf ஈக்குவல் டு mvன்னு சொல்கிறோம். m இஸ் அ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் v இஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இனிஷியல் மொமெண்டத்துக்கும் ஃபைனல் மொமெண்டத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். டேர்ம் சேஞ்ச் இன் மொமெண்டம் we can represent it by a letter delta p. ஸோ டெல்டா p இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ pf மைனஸ் piன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபைனல் மொமெண்டம்லேருந்து இனிஷியல் மொமெண்டம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் அ சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்ன அப்படின்னா mv, இனிஷியல் மொமெண்டம் pi என்னன்னா mu. ஸோ mv மைனஸ் mu அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபோர்ஸ் கேபிட்டல் F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறோம். தட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா. F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நியூட்டனுடைய செகண்ட் லா சொல்லுது. ஸோ அப்போ கேபிட்டல் F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mv மைனஸ் mu, பிகாஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், தட் இஸ் mv மைனஸ் mu பை டைம்
அதுக்கு ஸ்மால் t நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ கேபிட்டல் F இஸ் directly proportional to mv minus mu by t. இங்கே m வந்து காமனாக இருக்கிற நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் m நம்ம வெளியே எடுத்துருவோம். ப்ராக்கெட்டில் v minus u போட்டிருப்போம் டிவைட் பை t. புதுசாக ஒன்று வந்திருக்கு k அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. அந்த k அப்படிங்கிறது என்னென்னா சொல்லுவாங்க ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதை நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் நம்ம எடுத்து ஈக்குவல் டு அதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை வி இன்ட்ரடியூசிங் எ k ஸ்மால் k தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது f இஸ் ஈக்குவல் டு km v மைனஸ் u பை t வந்துடுது. நான் ஏற்கனவே சொன்னேன் m காமனாக இருக்கனால அதை வெளியே எடுத்துட்டோம். ப்ராக்கெட்டில் v மைனஸ் u பை t போட்டோம். ஸோ இப்போ k அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கேக்கு பதிலாக 1 போடும்போது f இஸ் ஈக்குவல் டு mv மைனஸ் u பை t அப்படிங்கிற டேர்ம் வருது. ஸோ உங்கள் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன ஆக்சலரேஷன் ஏங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t அப்படிங்கிறதுனால அந்த v மைனஸ் u பை tக்கு பதிலாக நான் a போட்டுக்கிறேன் which is nothing but f is equal to m into a. So this is Newton's second law which is nothing but a force equal to mass into acceleration. F is equal to ma. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது impulse. What is impulse அப்படிங்கும் பொழுது a large force acting for a very short interval of time is called as impulsive force னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ஃபோர்ஸு but it is acting in a very short interval of time. ஒரு குறுகிய நேரத்தில் தான் அந்த மிகப்பெரிய ஒரு விசை வந்து அங்கே செயல்படுது. that is called as impulsive force னு சொல்கிறோம். when a force F acts on a body for a period of time t then the product of force and time is known as impulse. ஒரு மிகப்பெரிய விசையானது ஒரு பொருள் மீது செயல்படும் மிக குறுகிய காலத்தில் செயல்படும் போது அதனுடைய பெருக்கற்பலம் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இம்பல்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் indicated by a letter J which is the multiplication product of a force F and time t F into tன்னு சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசை. அந்த மிகப்பெரிய விசை வந்து மிக குறுகிய காலம் மட்டுமே செயல்படும். அதனுடைய பெருக்கற்பலம் that is F அதனுடைய டைம் t இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா we will get the value for impulse that is J equal to F into t. அடுத்து நம்ம impulse எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் impulse in a everyday life. பாருங்கள் ஒரு நம்ம இப்போ காரில் டிரைவர் வந்து ஒரு ஏர் பலூனில் மோதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். we use a car air bag system to reduce injuries. இந்த கார் ஏர் பேக் சிஸ்டம் இம்பல்ஸ் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இம்பல்ஸ்னுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். J ஈக்குவல் டு F இன்ட்டு டி. இங்கே வந்து நம்ம ஐங்கிற ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். I ஈக்குவல் டு F இன்ட்டு டெல்டா டி. ஐங்கிறது இம்பல்ஸ், Fங்கிறது ஃபோர்ஸ், டெல்டா டிங்கிறது டைம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு I பை டெல்டா டி. நம்ம F அப்படியே ரைட் சைடு வச்சுட்டு டெல்டா டி இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா கீழே வந்துடும். ஸோ F இஸ் ஈக்குவல் டு I பை டெல்டா டி. ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த ஏர் பலூனில் போய் அவர் மோதுறாரு. அப்போ டைம் ஆஃப் இம்பேக்ட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அவர் போய் மோதுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால டெல்டா டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஸோ அப்போ இன்ஜுரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மைனர் இன்ஜுரிஸ் பிகாஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது மோதுறதுக்கு, F வந்து கம்மியாகுது. இதே டைம் வந்து கம்மியாக இருந்து F ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஜுரிஸ் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இம்பல்ஸின் படி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து ஃபோர்ஸ் அதிகமாக தான் இன்ஜுரிஸ் சீரியஸாக இருக்கும். அடுத்து நம்ம அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்பல்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் வேறு எங்கெல்லாம் வந்து இம்பல்ஸ் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இம்பல்ஸுங்கிறது மிக அதிகமான ஒரு ஃபோர்ஸு மிக குறுகிய நேரத்தில் செயல்படக்கூடியதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம வாகனங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாக் அப்சர்வர்ஸ் தட் வி ஆர் யூஸிங் இன் வெஹிக்கல்ஸ் லைக் கார் அண்ட் பைக்ஸ் எக்ஸெட்ரா. இங்கே யூஸ் பண்ணுற ஷாக் அப்சர்வர்ஸ் இட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ். அதே போல் கிரிக்கெட் பிளேயர் பார்த்தோம்னா நம்ம பாலை பிடிக்கும்போது கையை வந்து பின்னோக்கி இழுப்பார். he withdraw his hands backwards to increase the impulse time. ஸோ அப்போ டைம் அதிகமாகும்போது அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியாகுது. தட் இஸ் அ ரீசன் ஃபார் இட். ஸோ these are all the example for impulse. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.